அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை விட்டு கொண்டிருக்க அந்த நொடி கூட ஒரு சில வார்த்தைகளை சிலுவையில் மொழிந்ததாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே 6வது வசனமாக முடிந்தது என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் முடிந்ததென்றும், பிதாவினுடைய சித்தம் செய்து முடிந்ததென்றும், பொல்லாத பிசாசினுடைய கிரியை அழித்து முடித்தேன் என்பதையும் அவர் முடிந்தது என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தார். நாமும் கூட நாம் இந்த நாட்களில் எனக்காக இந்த காரியத்தை யார் செய்து முடிப்பார் என்று சொல்லி திகைத்து நிற்கிறோமே, நமக்காக செய்து முடிக்கப்பட்டது என்பதை மறந்து போய் விடுகிறோம். எல்லாமே செய்து முடித்தாயிற்று. ஆகவேதான் நாம் முடிந்தவருடைய பக்கத்தில் இருக்கிறோம், செய்து முடித்தவருடைய பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை அடிக்கடி நாம் மறந்து போய் பயத்தை நாம் கையாளுகிறோம். ஐயோ, நான் இதை எப்படி செய்ய போகிறேன், எனக்கு இந்த காரியம் எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியலையே என்று சொல்லி நம்மையும் அறியாமல் கலங்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் செய்து முடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 34 இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நாமும் கூட இந்த நாட்களில் நம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நான் அவரோடு கூட இருக்கிறேனா? அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறேனா? அல்லது ஏன் இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறேனா? நிறைய வேளைகளில் நாம் நம்முடைய சித்தத்துக்கு தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எதையாவது ஒன்றை தீர்மானமாக நாமே எடுத்துக்கொள்கிறது, அதன் பிறகு அந்த தீர்மானத்தின்படி அதை நடத்துகிறது. அது நமக்கு தோல்வியிலே முடிந்த பிறகு இயேசுவிடத்தில் அப்பா ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்வதும் அதை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சொன்ன நம் இயேசுவின் இடத்தில் நாம் கேட்கிற கேள்வி இதுவாக இருக்கிறது. நாம் செய்ய முன்பாக நாம் எதற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதன் முடிவு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? யாருடைய கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அதிக முக்கியம். தேவனாகிய கர்த்தர் நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்ததின் நோக்கத்தையே நாம் மறந்து விடுகிறோம். இயேசுவினுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற மறந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய சித்தத்தின்படியே செய்து தோல்வி அடைந்து வேதனைக்குட்பட்டு இனி நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே அவர் தன் பிதாவின் சித்தத்தை செய்வது தான் நான் சாப்பிட்ற சாப்பாடுன்னே சொன்னார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக பிசாசை ஜெயித்து முடித்தேன் என்று சொன்னார். 1 யோவான் 3:8 இப்படியாக சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அங்கே பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பதுதான் என்னுடைய உணவு என்று சொன்னவர், இங்கே பிசாசின் கிரியைகளை அழித்து தீர்க்கிறது தான் என்னுடைய ஒரே மூச்சு என்று சொன்னார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசுகள் தேவனுக்கு விரோதமாக எழுந்திருந்து அவருடைய பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்து நித்திய நரகாக்கினைக்குள்ளே தள்ளி விடுகிறது. இதை ஒழிப்பதற்கு, இந்த கிரியைகளை ஒழிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். அவர் முடித்து தீர்த்தார். பிசாசை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த பிள்ளைகளாகிற அதிகாரம் கிடைத்த பிறகு நமக்கு என்னென்ன சுதந்திரங்கள் கிடைக்கிறது, என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற சலுகைகள் எதையுமே நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம், விடவே மாட்டோம். ஏன் எனக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நான் வாங்கிட்டு தான் நான் என்ன செய்வேன், போவேன்னு சொல்லி நிற்போம் இல்லையா? ஆனா தேவாதி தேவன் நமக்கு சில சலுகைகளை வைத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சம்பாதித்து முடித்தது. இந்த பிசாசினுடைய கிரியைகளை அழித்து தீர்க்க வேண்டும். இந்த பிசாசு நம்மை பாவம் செய்ய வைப்பான். பாவம் பாதாளத்துக்குள் தள்ளிவிடும். பாவம் நம்மை மரணாக்கினைக்குள் தள்ளிவிடும். இந்த மரணத்தில் இருந்து விடுதலை கொடுக்குவதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சத்தியம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கு செல்வதற்கு? அவரோடு கூட நித்திய காலமாய் ஆட்சி செய்வதற்கு. அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். எதற்காக? அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்வதற்கு. இதற்காக தான் அவர் அந்த சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், செய்து முடித்தேன் என்று சொன்னார். ஓட்டத்தை துவங்குகிறது முக்கியமல்ல, அதை ஓடி முடிப்பது தான் முக்கியம் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமையாக துவங்கப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயம், மிகவும் அருமையாக ஒரு மாணவி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் முதல் பரிசை பெற்றுக்கொள்வார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்டா வந்ததும் கூட. ஃபர்ஸ்டா யார் அந்த கோட்டை தொடுறாங்களோ அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. அப்படிதான் இவங்களும் அந்த ஃபர்ஸ்டா வந்து அந்த கோட்டை தொட்டுட்டாங்க. அப்போ எல்லாரும் கைத்தட்டாங்க, அரங்கமே கைத்தட்டுது. எல்லாரும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது, அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அவங்க பேர் அனௌன்ஸ் பண்ணப்படலை. இவங்களுக்குமே ரொம்ப ஷாக்காயிட்டு. எல்லாரும் காட்டில நான் தானே ஃபர்ஸ்டா வந்தேன், அப்போ எனக்கு தானே அந்த முதல் பரிசு கிடைத்திருக்கணும்னு சொல்லி நேராக போய், டீச்சர் எனக்கு ஏன் அந்த பரிசை தரலை என்று சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீ ஃபர்ஸ்டா ஓடி வந்த, ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்க என்னது, எந்த பிரயோஜனமும் இல்லையா, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ உன்னுடைய ட்ராக்ல ஓடி வரல, நீ ஓடி வந்த, ஆனா ட்ராக் மாறி அடுத்தவங்க ட்ராக்ல ஓடி வந்து இந்த பரிசை நீ வாங்கலான்னு பாக்குற, அது முடியாத ஒரு காரியம் பண்ணாங்க. உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் பரிசு எனக்கு கிடைக்கல, ஏன் என்னன்னு கேட்டா, அங்க ட்ராக் போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஒழுங்காக ஓட வேண்டும். அடுத்தவர்கள் இடத்தில் நாம் ஓட நினைக்க கூடாது, அடுத்தவங்க ட்ராக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நீ உனக்காக கொடுக்கப்பட்டதில் நீ போய் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நீ போயிருந்தீன்னா, அப்படி நீ ஓடி வந்திருந்தீன்னா இன்னைக்கு இந்த பரிசு உனக்கு தான் கிடைத்திருக்கும். ஆனால் நீ உன்னுடைய ட்ராக்ல ஓடி வந்தாய் பாதி தூரம், ஆனால் மீதி தூரத்தை அடுத்தவர்கள் ட்ராக்ல ஓடி வந்தாய். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்க துவக்கம் அருமையாகத்தான் இருந்தது, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விதம் அருமையாகத்தான் இருந்தது, ரட்சிக்கப்பட்ட விதம் அருமையாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நிலை தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஓட்டம் இப்படியே ஓடுமே ஆனால் உங்களுக்கு பரிசு கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய திட்டத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கை இந்த பூமியில நாம் வாழ்ந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட வாழ முடியும். ஆகவே தான் அவர் சொன்னார், பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் அங்கே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி. இங்கே நாம் கர்த்தருக்குள் ஒன்றாக கட்டப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு அது அழகான ஒரு மாளிகையாக எழும்ப வேண்டும். அப்படி அல்ல, நான் என் இஷ்டத்துக்கு தான் திரிவேன், என் இஷ்டத்துக்கு தான் ஓடுவேன், அடுத்தவர்கள் ட்ராக்கை பயன்படுத்தி நான் போவேன் என்று சொன்னால் அது நடக்கிற காரியம் அல்ல. அவனவனுடைய பாவத்துக்கு தக்கதாக அவனவன் தண்டிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னுடைய நீதி, என்னுடைய காரியம், என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டால், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நான் அவரோடு கூட இருப்பேன். அல்லது மற்றவர்களுடைய காரியத்தில் அவங்க காலை பிடிச்சிட்டு நான் பரலோகம் போயிட முடியாத ஒரு காரியம். மூன்றாவதாக பாவத்தை சுமந்து முடித்தார். யோவான் 1:29 இப்படியாக சொல்லுகிறது, மறுநாளிலேயே யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் பார்க்கிறார், அநேகர் வந்து ஞானஸ்நானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் யோவானிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி தன்னிடத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி அவர் பேசுகிறதையும்
அவரை சாட்சி கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை பின்பற்றுகிறவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த திருமுழுக்கு பரிசுத்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், அவர் எவ்வளவு ஞானத்தோடு சொல்லுகிறார் பாருங்க. இவர்தான் 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 இவரேதான், இவர் மூலமாகத்தான் உலகம் ரட்சிக்கப்பட போகிறது, இவர் மூலமாகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீர்கள், இவரே என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரை நாம் காண்பித்து கொடுக்கிறோமா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு காண்பித்து கொடுக்கிறீர்களா? உங்களை தேடி உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? இவர்தான், இவரே உங்களை ரட்சிக்கிறவர், இவர்தான், இவர் மூலமாகத்தான் உலகம் ரட்சிக்கப்பட போகிறது, இவர்தான், இவர் மூலமாகத்தான் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லி. மருத்துவத்திலே உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் டாக்டர்கிட்ட போறோம், போன உடனே என்ன செய்வாங்க? உங்களுக்கு என்ன செய்யுது? சரி, இந்த டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு விழிப்புணர்வு இப்பொழுதுதான் மக்களிடையே வந்து கொண்டிருக்கிறது. ஃபீவர் எதற்காக வருகிறது, வயிற்று வலி எதற்காக வருகிறது, தலைவலி எதற்காக வருகிறது, நெஞ்சு வலி ஏன் வருகிறது, ஹார்ட் அட்டாக் எப்படி வருகிறது என்று சொல்லி இப்பொழுதுதான் விழிப்புணர்வு இருக்கிறதை தவிர, நான் போன உடனே மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து இதை இதுக்கு போடுங்க, இதை இதுக்கு போடுங்க, 3 நாள் கழிச்சு வாங்க. அப்படிதான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை, இவரே மெய்யானவர், இவரே ஜீவனுக்குள்ளவர், இவர் மூலமாக தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும், இவர் மூலமாகத்தான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இவருடைய இரத்தமே நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுவதற்கு பதிலாக நாம் என்னை குறித்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவையும் அவர் கொடுத்த அருமையான பரிசுத்த வேதாகமத்தையும் இன்றைக்கு கொடுப்பதற்கு நீங்களும் நானும் முன்வந்திருக்கிறோமா? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆனவரை நாம் காண்பிக்கிறோமா? அல்லது நாம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார், ஆகவேதான் தைரியமாக வெற்றி முழக்கமாக முடிந்தது என்று சொன்னார். நீங்களும் நானும் எப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன் என்று ஒருவர் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4, 6, 7 வசனம் 8 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் நீங்க யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எப்படி ஒரு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நானும் ஓட்டத்தை ஜெயமா முடிப்பேன் என்று சொல்லணும்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 4 வசனம் 7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. இனிமே முடிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிவு காலம் வந்துருச்சு. நாங்களும் நீங்களும் இன்னுமே இப்படியே இருந்தோம்னு சொன்னா காலம் செல்லாது. மணவாளன் வரப்போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே வீர முழக்கம், வெற்றி முழக்கம் இட்ட என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக நீதிபதியாக வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமா? எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? அனித்தியான உலக பொருளினால் உங்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஆவியானவரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடையில எடுத்ததை விட்டுட்டு பின் திரும்பி பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வா. உன் சிலுவையை நீ எடுத்துக்கோ. உனக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த சிலுவைலாம் வேண்டாப்பா, எனக்கு இந்த பாடுகள் வேண்டாப்பான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு ஒரு பாடுகள் நிறைந்த உலகமாக தெரிந்தாலும் இதன் வழியாய் நாம் போக வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, முடித்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் செய்து முடித்த எல்லா கிரியைக்காக நன்றி தகப்பனே. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நீர் வெளிப்பட்டீர். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய உணவா இருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. தகப்பனே,
எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து முடித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நாங்களும் முடிவு பரியந்தம் நிலை நிற்க, உம்மில் நிலைத்து நிற்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது வெளியே எரியப்படுவதற்கு சமம் என்று சொன்னது போல தகப்பனே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.